வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. உங்கள் பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து 2K ஃபேமிலி ரீச் ஆகிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது மேபி ஸ்பெஷலாக போடணும்னு நினச்சிருந்தேன். பட் நான் இது முன்னாடியே யோசித்து வச்சுருந்தேன்னா அதனால் ஸ்பெஷலாக மாற்ற முடியுமா தெரில. இது எப்படி போகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோக்குள்ளே லியோன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டரை பற்றி நான் வந்து வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன்டா. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவர் கையில் ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நர்வஸாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அவருக்கு நர்வஸ்னஸில் வேர்த்தே கொட்டுது. அந்தளவுக்கு அப்படியே படபடப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்க. இப்போ டக்குன்னு அந்த நர்வஸ்னஸ்லேயே ஒரு கால் பண்ணுறாரு. அந்த கால் இப்போ அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து ஹலோ டே ஜிமினா, எல்லாம் ஓகேவா? நான் வந்துட்டுருக்கேன். ஏய், கிளம்பிட்டியா? சொல்லவே இல்லை. ஆமாண்ணா, இப்போ தாண்டா கிளம்புனேன். ஒரு 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓ அப்படியா? சரி நீ சீக்கிரம் வா, சார் வேறு வந்துட்டாரு. ஐயோ, வந்துட்டாரா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குடா. நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஒன்றும் பயப்படாத. அவர் கொஞ்சம் கோவப்படுறவர் தான். என்ன கோவப்பட்டால் ஓங்கி அரைஞ்சிருவார், ஃபைலை தூக்கி போட்டுருவார். இருந்தாலும் பரவாயில்ல. நீ வந்து அவர் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதாவது அவர் எதுனா ஒரு இடக்கு முடக்காக தான் கேள்வி கேட்பார். எப்படியும் நீ படித்ததுலேருந்து கேட்க மாட்டார். அப்படி கேள்வி கேட்டார்னா தெரியலனாலும் உனக்கு புரிஞ்சதை பதில் சொல்லிவிடு. வாயை மூடிட்டு இருந்தேன்னா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும்டா. அவருக்கு எப்போவுமே அட்டென்ஷன் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? என்னடா வரும்போதே இப்படி பயமுறுத்துற? இதை பாருடா, ஒன்றும் இல்லை. நீ வேணால் ரீச் ஆனதை எனக்கு கால் பண்ணு. நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் உனக்காக வெளியவே வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? சரி ஜிமினா. எவ்வளோ நேரத்தில் வருவேன்னு சொன்னேன்? ஒரு 15 மினிட்ஸில். ஓ அப்படியா? இங்கே ஆல்ரெடி 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடா. இப்போது நம்ம டேவும் அப்படியே காலை கட் பண்ணிடுறாரா. இப்போ நம்ம டேவை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துலாம். என்னென்னா, நம்ம டே வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு. அவர் வந்து பிஸ்னஸ் சைட் தான் வந்து முடிச்சிருப்பார் இல்லையா? அதனால பிஸ்னஸ் போகலாம், ஏதாவது ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கையில் நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவோடைய ரிலேஷன் சைட் கசின் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஜிமினை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருப்பாரு நம்ம டே. இப்போ ஜிமின் மூலமாக அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்க ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நம்ம டே வந்து வேலைக்காக போகிறாரு. இப்போ இன்டர்வியூ எடுக்க வேண்டிய டே இது. அதான் ரொம்ப நர்வஸாக அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம டேக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணது கிடையாதுடா, ஓகேவா? ஓகே, இப்போ அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நம்ம டே தான் காட்டுறாங்க. அப்படியே பஸ்ஸில் ரொம்ப நர்வஸாக எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே செக் பண்ணிகிட்டே இருக்காரு. டக்குன்னு அப்படியே வேர்த்து கொட்டுது. அதையும் தொடச்சி தள்ளிட்டு ஐயோ, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இங்கே பாரு, ஜிமின் சொன்னான், எப்போவுமே வாயை மூடிட்டுருக்கக்கூடாது, தோன்றதை சொல்லிட வேண்டியதான். வேலை கிடைக்குதோ இல்லையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, காம் டவுன், ஆல் இஸ் வெல். ஓகே, போகிறேன். கேள்வி கேட்குறது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். வேலை வாங்குறேன்னா இல்லையோ அது தெரியல. ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே நர்வஸாக உட்காந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுறா. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கரெக்டாக ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனி வாசலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ சரி ஜிமினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இப்போ நான் ஜிமினும் கால் அட்டன் பண்ணி ஹலோ டே, என்னாச்சு? நான் வந்துட்டியா? எங்கே இருக்கா? கீழே தான்டா. என்ன கம்பெனிக்குள்ளே நுழையில, வாசல்லே நின்றுட்டுருக்கேன். சீக்கிரம் உள்ளே வாடா. ஜிமினா, என்னடா பார்க்க கம்பெனி இவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய கம்பெனியும். எனக்குலாம் வேலை கொடுப்பாங்களாடா?
டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இவர் டேலண்ட்டை தான்டா பார்ப்பாரு. அவர் வந்து ஸ்கில்லை மட்டும்தான் கவனிப்பார். நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க அதெல்லாம் கிடையாது. ஸ்கில்லை மட்டும்தான் அவர் கவனிப்பார். ஸோ உனக்கு இருக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நீ வா பார்த்துக்கலாம். டேய் உண்மையாவாடா கொடுப்பாரா? டேய் அதை நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான்டா இருக்குது. நான் தான் சொன்னேன்ல அவர்கிட்ட திக்கி திக்கி பதில் சொல்லாத, அப்புறம் தெரியாமல் அப்படியே கொட்ட கொட்ட முடிச்சுட்டு நிற்காத. அவர் கேட்குறதுக்கு உனக்கு என்ன தோணுதோ அப்படி பதில் சொல்லு. அது மட்டும் போதும், ஓகேவா? சரிடா. இப்போ நீ எங்கே இருக்க? இப்போ தான் உள்ள வரேன். சரி சரி. உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு லிஃப்ட் உண்டு. அந்த லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 4th ஃப்ளோருக்கு வா. நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் லிஃப்ட்டுக்கு வெளியே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து காலை கட் பண்ணிட. நம்ம ஜிமின் சொன்ன மாதிரி கரெக்டாக போயிட்டு 4th ஃப்ளோரில் லிஃப்ட்டு நிற்கவும், லிஃப்ட்டு ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நம்ம ஜிமின் வந்து சறுக்கிட்டு நிற்கிறாரு நம்ம டே முன்னாடி. டே சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே டேவை ஹரிபரியாக கூப்பிட்டு போக, இவர் அப்படியே கூட்டிக்கிட்டு மீட்டிங் ஹாலுக்கு கூப்பிட்டு போவாங்க பார்த்தா இவர் தூக்கிட்டு போயிட்டு பால்கனியில் நிற்க வச்சிட்றாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டே ரெடியா நீ? அதெல்லாம் ரெடி தான்டா. இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தா? இரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. கேள்வியா? டேய் வேணாண்டா. வேணாமா? ஏய் நீ எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் எதனா ஒரு க்ளூவாவது கொடுப்பேன்லடா. அதனால தான், ஓகேவா? சரி. ஆமாம். டேய் நீ எதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்த? அதுவா என் ஃப்ரெண்டு மூலமாக. செருப்பால் அடிப்பேன் நாயே, கொன்றுவேன். எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிற உன்னை என்னை கோத்து விட்டு அறுத்துருவான் உன்னை. ஓகே இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே. டேய் இந்த கம்பெனியில் கொடுக்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிற? இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியா? எனக்கு இந்த கம்பெனியை பற்றி இப்போ தான் தெரியும். எனக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. டேய் அப்படிலாம் சொன்னேன்னா அவன் ஒன்று துரத்தி வச்சிருவான்டா. ஐயோ என்ன பண்ணுறது? அப்படியா? பேசி எனக்கு முடக்கா பேசி அவனே குழப்பி விட்டுரு. என்னடா சொல்கிற? குழப்பி விடணுமா? ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி அவன் கேட்டான்னு வச்சுக்கேன், சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஆட்ஸை நான் வந்து பார்த்துருக்கேன், அதுவும் இல்லாமல் நியூஸ்லலாம் கூட ரீட் பண்ணியிருக்கேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சார். அதை பார்த்து நானே நிறைய வாட்டி இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னால் அவர் எப்படின்னு எதனாவது கேட்டார்னா நான் அவ்வளோதான்டா. அதெல்லாம் கேட்க மாட்டான். அந்தளவுக்கு நீ சொல்கிற அதுதான் தேவை, ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது, ஆனால் புரியலை. டே உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன், என் பேரை மட்டும் அங்கே சொல்லிடாத. சொன்னேன்னு வச்சுக்கோ எங்கள் அம்மா அரோகரா தான் என்ன. தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதடா. சரி ஜிமினா. சரி. அது 2வது அத்தனம் போயிட்டு வந்துட்டான்டா. இப்போ உன்னுடைய டர்ன் தான். ஆல் தி பெஸ்ட். பயப்படாத, நல்லா மூச்சை இழுத்து விட்டு பார்க்கலாம். ஓகே நான் போகிறேன். போகிறேன் இல்லைடா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஓகே பாய் ஜிமின். பாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே நர்வஸாக நம்ம டேவை அமுச்சு விட்டுறா. இப்போ நம்ம டேவும் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன். குட் மார்னிங் சார். என் பேர் கிம் டேயாங். டேக் யூர் சீட், ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவர் கேட்கவும், ஆக்சுவலி அங்கே உட்காந்துருக்கிறது நம்ம ஜங்குக் தான்டா. இப்போது நம்ம டே கிட்ட ஃபைல் கேட்கவும் நம்ம டே வந்து ஃபைலை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக் முன்னாடி இருக்க சேரில் வந்து அப்படியே உட்கார்றாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஃபைல் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவா அப்படியே நர்வஸாக என்ன கேட்க போகிறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அவரை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைலை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு 2 நிமிஷம் டேவை பார்த்துட்டு, கிம் டேயாங், உங்களுக்கு இந்த கம்பெனி எப்படி தெரியும்? ஐயோ என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்குறான். அது வந்து சார் அது கிம் டேயாங், எனக்கு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. உங்களால் பதில் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், இல்லைனா எழுந்திரிச்சு போயிட்டே இருங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். சார் அது வந்து சார் எனக்கு இந்த
கம்பெனி என் ஃப்ரெண்டு மூலமாக தெரியும் சார். ஃப்ரெண்டு மூலமாவா? ஆமாம் சார். ஆக்சுவலி நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து வேறு. என்னுடைய கசின் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக தான் சார் நான் இங்கே வந்தேன். ஓ, அப்போது உனக்கு இந்த கம்பெனியை பற்றி தெரியாது அப்படி தானே? ஆமாம் சார். இவ்வளோ போல்டாக சொல்கிறேன். வேலை போய்டும்லாம் பயம் இல்லையா? இருக்குது சார். ஆனால் வேலையை வாங்கும் போதே பொய் சொல்லி வாங்கினா அந்த வேலை உருப்படாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ. ஓகே, ஃபைன். இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. டாஸ்க்கா? கிழிஞ்சு. என்ன டாஸ்க்கு சார்? இப்போது நான் ஒரு இடத்துக்கு பிஸ்னஸ் டீலிங்காக போகிறோன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல இருக்கவன் தெரியாமல் அவன்கிட்ட இருந்த ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபைலில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலில் ஊற்றிட்டான். அப்போ நீ என்ன பண்ணுவ? சார், அது எப்படியும் ஃபைல் இம்பார்ட்டண்ட்னா கண்டிப்பாக 2 to 3 காப்பீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க டூப்ளிகேட். அப்படின்றப்போ அந்த ஒரு காப்பி போனாலும் நம்ம அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அந்த டூப்ளிகேட் காப்பீஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். குட், இம்ப்ரெசிவ். பரவாயில்ல, நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே டே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணிவிடு. அப்புறம் உனக்கு நான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேலரி இன்க்ரீஸிங்கா? ஆனால் சார், நான் நாளையிலேருந்து நீ என்னுடைய பிஏவாக வேலை பார்க்க போகிறேன். பிஏவா? ஐயோ சார், பிஏ மீன்ஸ் பர்சனல் அசிஸ்டன்ட். அதே தான். அந்த பேப்பரில் சைன் போட்டுட்டு உன்னுடைய வேலையை எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து அவருடைய ஃபைலை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு கொடுக்குற அந்த பேப்பரில் வந்து நம்ம டே வந்து அப்படியே சைன் போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ண போக இப்போ உடனே திரும்பியும் டே சார், ஒன் மோர் திங், இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் எதனாவது இருந்தால் கேன்சல் பண்ணிவிட. நாளையிலேருந்து ஷெட்யூல் ஆரம்பி. ஓகே சார். ஓகே, அப்புறம் ஷார்ப்பாக 8:30க்கு இருக்கணும். ஓகே? ஓகே சார், நான் லேட்டாக வர மாட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே பார்த்தா நம்ம ஜிமின் அப்படி நர்வஸாக அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. நம்ம டே வெளியே வந்து பொறுமையாக அந்த டோரை சாத்திட்டு அப்படி நம்ம ஜிமினை பார்க்க இப்போ ஒன்று நம்ம ஜிமின் அப்படி நர்வஸாக வந்து, டேய் என்னாச்சுடா, எல்லாம் ஓகேவா, என்ன திட்டாரா? இல்லை ஜிமினா, அது வந்து என்னாச்சுடா? என்ன தான் கேள்வி கேட்டார், நீ என்ன பதில் சொன்ன அதையாவது சொல்லு. ஐயோ சொல்லுடா. அது ஜிமினா, அது வந்து நான் என்னாச்சு, திட்டாரா? ஆன்சர் பண்ணலையா? திக்கி நின்னியா? போச்சு. அப்போவே நினச்சேன் நீ இப்படி நர்வஸாக இருக்கும் போதே நினச்சேன் நீ ஒன்றுத்தையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்ட்டு. டே ஜிமினை என்னை பேச விடுறா. சரி, என்னாச்சு சொல்லு. நான் 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 ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆகிடுச்சுன்னா நானும் நாளிலேருந்து ஒர்க்கு வரலான்னு சொல்லிட்டாரு. அப்பாடா டே, உண்மையாக சொல்கிற? ஆமாண்டா. ஆனால் என்ன சேலரி குறைப்பேன்னு சொல்லிட்டாரா? அது இல்லைடா, நான் வந்து அவருக்கு என்னாச்சு, அவர் ரூம்குள்ளே வரக்கூடாதா? டேய், அவருக்கு பிஏவாக ஒர்க் பண்ண போகிறேன்டா. பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என்னை போட்டிருக்காரு. என்னது பர்சனல் அசிஸ்டண்ட்டா? டேய் என்னடா சொல்கிற, உண்மையாவா? டேய், நாங்கள் அவ்வளோ ட்ரை என்னடா பண்ணி தொலைச்சி நீ அவருக்கு? டேய், நீ கேட்ட 2 கேள்வி தான்டா அவர் கேட்டார். ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை. நீ கேட்ட கேள்வி தான் அவரும் அப்படி கேட்டார். ஓ, அப்போனா நான் சொன்ன ஆன்சர் தான் நீயும் சொன்ன அதானே? அதுதான் இல்லை, நீ சொன்ன ஆன்சர் எனக்கு சொல்ல வரல, எனக்கு போய் சொல்கிற மாதிரி இருந்துச்சு.
அதனால நான் உண்மையை சொன்னேன். அவர் எப்படி இதுக்கு ஓகே பண்ணாருன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லைடா. டேய், என்னடா கேள்வி கேட்டார் அவர்? இந்த கம்பெனியை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு தெரியவே தெரியாது, என் ஃப்ரெண்டு இங்கே ஒர்க் பண்ணுறான், அவன் மூலமாக தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அடப்பாவி, கோர்த்து விடாத நான் அத்தனை வாட்டி சொல்லி அனுப்பிச்சினேடா. டேய் இல்லைடா, அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போது உனக்கு இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நானும் ஆமாம் தெரியாது அப்படின்னேன். என்ன அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. எனக்கு அதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி கேட்கும்போது எனக்கு சின்னதாக ஸ்ட்ரைக் ஆச்சு. எப்போவுமே இம்பார்ட்டன்ஸாக நம்ம வீட்டில் எதுனா எடுத்து வச்சாலே 2 எடுத்து வைப்போம். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் 2 வச்சுக்க மாட்டோமா? அதனால அப்படியே சொன்னேன். அவர் ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் எதை வச்சு பண்ணாருன்னு எனக்கே தெரியல. ஒரு வேளை நான் உண்மையாக இருந்தனாலேயோ? மேபி இருக்கலாம். அவருக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒர்க்கு, அதுக்கப்புறம் அவருடைய டைமை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் ஸ்கில்லு. மேபி அதில் தான் ஒன்று ஓகே பண்ணியிருப்பாரு. என்னை இன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொன்னாருடா. இன்னிலேருந்தா? ஆமாண்டா. இன்றைக்கி ஈவினிங் ஷெட்யூல் அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு என்னுடைய கேபினை மட்டும் காட்டி கொடுக்குறியா? எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கே இருக்குன்ட்டு. இந்த ஆஃபீஸே எனக்கு புதுசுடா. சரி நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கோடைய கேபினை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு கேபினுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம டேவோடைய கேபின் தான். அது உள்ள செம்மையாக செட்டப் இருக்குது. அப்படியே டேபிள்லாம் போட்டு நம்ம டேக்குன்னு தனியாக சிஸ்டம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு இது வரைக்கும் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யாரையுமே போட்டது கிடையாது. நம்ம டேவை மட்டும் அவருடைய லாயாலிட்டியை வச்சு அவர் போட்டிருக்காருடா. இப்போ நம்ம டே தான் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு அவருடைய ஃபைலை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக அந்த இடத்த ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயோடைய கேபினில் இருக்க லேண்ட்லைனுக்கு கால் கனெக்ட் பண்ணேன். இப்போ நம்ம டே அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ நான் ஜங்குக் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். உடனே கேபினுக்கு வா. ஓகே சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ எப்படி காலை கட் பண்ணிட்டு குடுன்னு நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போய்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார். கமெண்ட் சார் கூப்பிட்ருந்தீங்க. டே இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இது நாளைக்குள்ளே மீட்டிங் சொல்லுது. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கோ. அப்புறம் நாளைக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வரதுக்கு முன்னாடி மீட்டிங் ரூம் ரெடி பண்ணிவிடு. அப்புறம் உன்னுடைய வேலை என் பக்கத்துலேயே இருந்துட்டு மீட்டிங் அப்போது எடுக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்புறம் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது என் கூட நீயும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓ லிஸ்ட் ரொம்ப பெருசாக போதே. ஓகே சார் பண்ணிடுறேன் சார். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. ஓவர் டைம் பார்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு டேவே ஓவர் டைமா? ஓகே சார். ஓகே. டே பயப்பட வேண்டாம், நான் இருப்பேன். நான் இருப்பேன்னு சொன்னேன். எல்லோரும் போயிடுவாங்க, நான் இருப்பேன். நீயும் ஒர்க் பண்ண, எனக்கும் வேலை இருக்குது, நானும் ஒர்க் பண்ணணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே அந்த இடத்த விட்டு போக அந்த ரூமை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம டே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க எல்லா கொலீக்ஸும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே அதெல்லாம் கவனிச்சுட்டு டக்குன்னு நம்ம ஜிமின் கிட்டே ஓடி போக இப்போ நம்ம ஜிமின் தான். என்னடா இப்படி ஓடி வர? இல்லைடா, நான் சார் கூப்பிட்டாருன்னு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு வெளியே வரேன். எல்லோரும் ஏன்டா அப்படி பார்க்குறாங்க என்ன? ஏய், இன்டர்வியூ இல்லாமல் இப்போ நீ திரும்பியும் போனியா? ஆமாம் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? கால் பண்ணி கூப்பிட்டாரு. கால் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு நீ இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டியா அவருக்கு? அதுவாடா, அது ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அவர் ரூமில் வேறு யாரும் போனது கிடையாது, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூங்கியை விடவா. அதனால தான் அப்படி பார்க்குறாங்களா இருக்கும். என்னது, யாருமே போனது கிடையாதா? அப்போ ஃபைல் சப்மிஷனில் எப்படிடா? அதான் சொல்கிறேன்ல, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூங்கியை தவிர வேறு யாரும் உள்ளே போக மாட்டாங்க. ஃபைல் சப்மிட் பண்ணும்போது எல்லாருமே அந்த ஃபைலை ஒன்றா அடுக்கி ஒரு இடத்துல வைப்பாங்க. அவர் யூங்கி
அப்படி நம்ம ஜங்குக் சாரை பார்க்க வரப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போவார். மற்றபடி யாரும் ஜங்குக் சார் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டார். அவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அவரே வந்து எடுத்துகிட்டு போவாரே தவிர உள்ளே விட மாட்டார். ஓஹோ! ஏன் அப்படி? அது யாருக்கு தெரியும், அவருடைய ப்ரைவசி. ஆனால் அந்த ப்ரைவசிக்குள்ளே பர்சனல் அசிஸ்டண்ட் உள்ளே போயிட்டாரே. டேய் சும்மா இருடா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, கொஞ்சம் கூட பாலும் பார்க்காம நாளைக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருக்காருடா அவரு. நான் வந்து தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணுமாண்டா. ஆமாண்டா, அதனால தான் அது பேர் பர்சனல் அசிஸ்டண்ட். ரொம்ப அழகாத காலேஜாக இருந்துட்டு ஜாலியாக இருக்கல்ல நீ. டேய் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லாத, எங்களுக்கு இருக்கிற வேலை உனக்கு பத்தாதுடி. உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை அமுச்சு விட்டுறா. இப்போ ஒன்று நம்ம டேவும் வந்து அவர் பாட்டுன்னு அப்படி வந்துடுறாருடா. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேவா கரெக்டாக 8 o'clock போலேயே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி அவருடைய கேபின்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம், அதாவது அந்த மீட்டிங் நடக்க போகிற அந்த ரூமுக்கு போயிட்டு எல்லா ஃபைல்ஸையும் வந்து அங்கே உட்கார போகிற மீட்டிங் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து வச்சுட்டு சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம டீம் வந்து எல்லாமே ஓகேவா இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக்கு நம்ம டீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்ல டீ முன்னாடியே வந்துட்டேன் சார். குட் மார்னிங் சார். நீங்கள் தானே சார் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க சொன்னீங்க? எல்லாத்தையுமே முடிச்சிச்சு சார். அதுவும் இல்லாமல் மீட்டிங்க்கு வந்து இன்னும் 5 minutes தான் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் டீ நான் கேபினில் இருக்கேன், எல்லோரும் வந்ததுக்கப்புறமேட்டு கூப்பிட்டேன். ஓகே சார் நீங்கள் போங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுறா. நம்ம டீவும் வந்து அப்படியே டயர்டாக ஒரு இடத்துல உட்கார்றாரு. காலையில் இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக ஒவ்வொருத்தராக வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சீட் எடுத்துகிட்ருக்கா. இப்போ வர வேண்டியது மிச்சம் நம்ம ஜங்குக்கு மட்டும்தான். இப்போ நம்ம டீவே போயிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சார் எல்லாருமே வந்துட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீ கூட சேர்ந்து நடந்து வர நம்ம டீ தான் வந்து நம்ம ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காரு, அவருடைய சீட்டில் உட்காந்துட்ருக்கா. அங்கே ஒருத்தவங்க வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்கடா அவங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி. நம்ம டீவா நம்ம ஜங்குக்கு ஒரு 2 feet தள்ளி நின்றுட்டு நம்ம டே வந்து எல்லா நோட்ஸையும் வந்து எடுத்துகிட்ருக்கா. இப்போது அதில் ஒரு பர்சன் நம்ம டேவை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் பேர் என்னையா கேட்குறேங்க? ஆமாம் சார் உங்களை தான். கிம் டேயோங். கிம் டேயோங் சார், நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து எதனாவது சஜஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ஒருத்தன் பேச ஆரம்பிக்கா. இப்போது உடனே நம்ம ஜங்குக்கு அப்படி கன்ஃபியூசிங்காக நம்ம டேவை பார்த்துட்டு உடனே அந்த பர்சனை பார்த்துட்டு, மிஸ்டர் லியோ, நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது என்கிட்ட, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கிட்டே கிடையாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். என்னுடைய சஜஷன் தான் உங்களுடைய கம்பெனிலேருந்து அந்த ப்ராஜெக்டை எடுக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணும். என்னுடைய இது கிடையாது. சார் அது வந்து எல்லோருடைய சஜஷனும் தானே சார் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சியவே முன்னிட்டும். அதனால தான் உங்கள் பிஏ கிட்டே கேட்டேன். எப்போவுமே 24 hours உங்கள் கூட தானே இருப்பார், அதனால தான். அது தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ப்ராஜெக்டை என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா இந்த இடத்துல இருங்க, இல்லைனா எழுந்துச்சி வெளியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் கோல்டாக சொல்ல, இப்போ உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன், அதாவது அந்த லியோ பர்சன் அப்படி உட்காந்துட்டு வர அந்த இடத்துலையே இப்போது அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டே இருக்கா. கடைசியாக நம்ம ஜங்குக் வந்து அதை பற்றின சஜஷனை வந்து கொடுக்க வேண்டிய நேரம். இப்போ நம்ம டேவை தான் பார்க்குறாரு. எழுந்திரிச்சு நின்றுட்டு நம்ம டேவை பார்க்க இப்போ ஒன்று நம்ம டேவும் வந்து சார் ஃபைல் அப்புறம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரெண்டுத்தையுமே நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்க, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அந்த ஃபைலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி பார்த்துட்டு அந்த ஃபைலை தூக்கி டேபிளில் போட்டுட்டு நம்ம டே நோட் பண்ண அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கி பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்ருக்கும் போது நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் வருது. இப்போது அது எதுக்காகன்னா நம்ம டே வந்து எடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அழகாக புரிகிற மாதிரி பார்த்ததும் இதை பற்றி தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து
எடுத்து வச்சுருக்காரு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய சைடில் உள்ள அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க, இப்போ உடனே அங்கே இருக்கவங்களும் வந்து எல்லாருமே புரிகிற மாதிரி அப்படி தலையாட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு கேட்கும் போதெல்லாம் அவர் எடுத்திருக்க நோட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே இப்படி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த மீட்டிங்கும் வந்து முடியுதுடா. அங்கேருந்து ஒவ்வொருத்தராக எல்லாருமே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலில் நம்ம டே, நம்ம ஜங்குக், அப்புறமேட்டு அந்த லியோ பர்சன், அதாவது நம்ம டே கிட்ட கேள்வி கேட்ட பர்சன், அந்த பர்சன் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க 3 பேர் நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குன்னு வந்து நம்ம டே கிட்ட அந்த மீட்டிங்கை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த லியோன்ற பர்சன் அந்த சீட்லேயே உட்காந்துட்டு நம்ம டேவையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதை கவனிச்சுட்டு, மிஸ்டர் லியோ, நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு டேரெக்டாக அவனை பார்த்து கேட்க, பட் அவனா நம்ம ஜங்குக்கு வந்து பதில் சொல்லாமல் நம்ம டேவை பார்த்துட்டு எழுந்துச்சு நின்று அந்த டேபிளில் லைட்டாக சாஞ்சா மாதிரி நின்றுக்கிட்டு நம்ம டே கிட்ட வந்து, மிஸ்டர் கிம்டேயும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டேவா அப்படியே திருன்னு கொட்ட 2 பேரையும் முழிச்சிட்ருக்காரு. கடைசியாக நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து முறைச்சிட்ருக்கா. உடனே ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி அப்படியே பின்னாடி வந்து நின்றுக்கிறாரு நம்ம ஜங்குக்கிட்ட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அப்படியே அவருடைய ஹேண்ட்ஸை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு, மிஸ்டர் லியோ, நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசுகிறது ஓகே, பட் என்னுடைய பிஏ கிட்ட இந்த டைம் இது சரிப்பட்டு வராது. மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். மிஸ்டர் ஜங்குக், நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேர்ட் கூட பேசலை. எனக்கு பேச வேண்டிய விஷயமே வேறு. உங்கள் பிஏவை ஒரு 5 நிமிஷம் அமுச்சு விட்டிங்கன்னா எனக்குள்ளே இருக்க பிஸ்னஸை அவர்கிட்ட பேசி தீர்த்துருவேன். பிஸ்னஸா? ஆமாம், உங்கள் பிஏ ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணுறாரு. ஐம் இம்ப்ரெஸ்டு. ஸோ நானும் உங்கள் பிஏவும் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் இருக்கோம். என்ன மிஸ்டர் கிம்டேயும் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்க, நம்ம டேவா ஒயிட் ஐஸில் அப்படி நம்ம ஜங்குக்கையும் அந்த லியோவையும் டொயின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு நம்ம டே பக்கமாக அப்படியே பின்னாடி திரும்பி கையை கட்டிக்கிட்டு நம்ம டே கிட்ட, டே உண்மையாக அது 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ண போகிறீங்களா? இல்லை சார், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அவரோ தான் ஏதோ சொல்கிறாரு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே சொல்லிவிட்டு அந்த இடத்துல அப்படியே செட்டப் ஆகிடா. இப்போ ஒரே நம்ம ஜங்குக் தான் ஒரு புருவத்தை மட்டும் அப்படியே தன்னாவிட தூக்கிட்டு நம்ம லியோவை பார்த்து, கேட்டுதா இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ கிட்ட ஒரு மாதிரி தென்னாவட்டா சொல்ல, அவன் கிளம்புற மாதிரி தெரியல. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் பாட்டு எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுன்னு அவருடைய கேபினுக்கு போக, நம்ம டேக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருடைய கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அவருடைய இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருடா. இப்போ டைம் கரெக்டாக நைட்டு 9:30க்கு மேலே ஆகுது. நம்ம டே இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு நெக்ஸ்ட் டேவும் வந்து மீட்டிங் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் இன்றைக்கி நைட்டு முடித்தா தான் நாளைக்கு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதனால் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அங்கே வேலை பார்த்துட்ருக்க எல்லா கொலீக்ஸும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர, இப்போ தான் கவனிக்கிறாரு எல்லா இடமும் வந்து கொலீக்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு லைட் ஆஃபில் இருக்குது. பட் நம்ம டேவுடைய ரூம் சைடு மட்டும், அந்த கேபின் மட்டும் இன்னமும் லைட் ஆன்லேயே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவுடைய கேபின் சைடு நடந்து போக பார்த்தா நம்ம டே வந்து உள்ளே நல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டாமல் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக, நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டே எழுந்திரிச்சு நின்று, சார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா? டே இவ்வளோ லேட் ஆகுது, என்ன பண்ணுறேன்? இல்லை சார், உங்களுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது. அதுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா நாளைக்கு சொதப்பிடும், அதனால தான் சார். அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், கிளம்பு. இல்லை சார், நான் இன்றைக்கி முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது. இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதனால தான் சார். நான் பரவாயில்ல, ஓவர் டைம் பார்க்குறேன் சார், முடிச்சுட்டே போகிறேன். டே நான் உன்னை கிளம்புன்னு சொன்னேன். இல்லை சார் வேண்டாம். அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து
அங்கே ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்போ இந்த வேலை மிஸ் ஆகும். அதனால தான் சார். என்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் கூட நான் வீட்டில் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இமெயில் பண்ணிவிடுவேன். பட் இமெயில் ஐடியும் இல்லை. ஆஃபீஸோட இமெயில் ஐடி தான் இருக்குது. அதனால தான். பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ இப்படி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அவருடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த லேப்டாப்பை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, நான் உன்னை கிளம்புன்னு சொன்னேன், வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய கையை பிடிச்சி இழுக்க, சார் சார் பேகு எடி டக்குன்னு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டே வந்து அவருடைய லேப்டாப்பை மட்டும் எடுத்து அவருடைய பேக்கில் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, இப்போ அப்படியே ஆஃபீஸ்லேருந்து அப்படி கீழே இறங்கி வராங்கடா. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கு முன்னாடி நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே வந்து வெளியே போய் நின்றுட்டு, சரிங்க சார், பாய், நீங்கள் பார்த்து போங்க, நான் வந்து இப்படி கிளம்பிடுறேன். ஓகே டே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காரை விட்டு இறங்கி வந்து நம்ம டே கிட்ட போயிட்டு, டே ஃபோன் கொடு. என்னுடைய ஃபோன் எதுக்கு சார்? கொடுன்னா கொடு அப்படின்னு சொல்ல, இப்போது நீ நம்ம டேவும் வந்து அவருடைய ஃபோனை கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபோனை வாங்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் இமெயில் ஐடியை வந்து நம்ம டே கிட்ட கொடுக்க, இப்போது அந்த ஃபோனை நம்ம டே கிட்ட கொடுத்துட்டு, டே இது என்னுடைய பர்சனல் இமெயில் ஐடி, யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், உங்ககிட்ட இருக்கணும் யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, மீட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு இதில் அனுப்பிவிடு, எனக்கு இப்போ டைம் இருக்கும், நான் அதை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்குற வேலையை பாரு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த இடத்துல நீ டல்லாக இருந்தனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே சார், நான் கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கள் சார். நம்ம ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கர்ஸை தவிர வேறு யாராவது உங்ககிட்ட எதுனா வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு சார். சொல்லுண்ணா சொல்லு. எஸ்பெஷலி லியோ. இன்றைக்கி மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஓகே சார், பட் இதனுடைய பர்சனல் லைஃப், உங்களை இதில் கூப்பிட்டு வந்து சஃபர் ஆக்க விரும்பலை. சொல்கிறத மட்டும் செய், எனக்கு அதிகம் பேசினா பிடிக்காது. ஓகே சார், நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப, நம்ம டீவா அந்த ஆஃபீஸ் முன்னாடியே நின்றுட்டு நம்ம ஜங்குக்குடைய கார் அந்த இடத்த விட்டு பாஸ் அவுட் வர பார்த்துட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம டீ முன்னாடி நம்ம டேக்கு முன்னாடி இன்னொரு கார் வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா இப்போ அந்த காரை விட்டு இறங்குற பர்சன் லியோ. இப்போ நம்ம டே முன்னாடி வந்து நின்றுட்டு, ஏய் ஹாய் டே. சார் நீங்கள்? சும்மா இந்த பக்கம் போனேன், நீ நிற்கிறத பார்த்தேன், அதனால தான். எங்கே அவன் போயிட்டானா சார்? ஜங்குக்கு கேட்டேன். அவர் இப்போ தான் போனார். ஓகே. நீ ஏன் யோசிக்கக்கூடாது? நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்ல சார்? அது வந்து எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நான் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் சேலரிக்காக ஒர்க் பண்ணுறதை விட நான் என்னுடைய வேலையை பிடிச்சி பண்ணுறேன். அதனால் பிடிச்சி பண்ணுறியா? அப்போது உனக்கும் ஜங்குக்கும் எதனாவது இடையில? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் சொன்னது என் வேலையை தான் நான் பிடிச்சி பண்ணுறேன்னு சொன்னேன், எங்கள் சார் இல்லை. ஓ, அப்போனா உனக்கு ஜங்குக்கு பிடிக்காது. வேண்டாம், விருப்பம் தான் வேலை பார்க்குறல்ல, அதுக்கு எதுக்கு அவன்கிட்ட அடிமை மாதிரி இருந்துக்கிட்டு? என்கிட்ட வா, நான் உனக்கு சேலரி ஏற்றி தரேன், வேலையும் கம்மியாக தரேன். இல்லை சார், நான் ஜங்குக் சாரையும் பிடிச்சி தான் வேலை செய்கிறேன். ஓ, போல்ட்னஸ் பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சார், ஜங்குக் சாருக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த இடத்த விட்டு அப்படியே விடுவிடுன்னு ஏஞ்சி கிளம்பிடா. இப்போ அப்படியே ஆன் த வேலையே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே இமெயில் அனுப்பிடுறாரு. என்னென்னா, நம்ம டே கிட்ட இந்த மாதிரி லியோ வந்து பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து ஒரு இமெயில் மாதிரி சென்ட் பண்ணி விட்டுற. நம்ம ஜங்குக்கு வந்து அதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது படித்து பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நம்ம டேக்கு கால் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே அந்த கால் அட்டன் பண்ணி, ஹலோ சார். டே எங்கே இருக்கா? சார் நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவன் எங்கே?
அது எனக்கு தெரியல சார். நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்ன சொன்னான் உங்ககிட்ட? இல்லை சார், அதே தான் கம்பெனியில் இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அப்புறம் சார் இன்னொரு விஷயம். என்ன? இல்லை சார், நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு அவர் இமெயில் பண்ணார். அதாவது நாளைக்கு அவர்கிட்ட உங்களுக்கு பர்சனல் மீட்டிங் இருக்குது. அவங்ககிட்டயா? பர்சனல் மீட்டிங்கா? ஆமாம் சார், நாளைக்கு மொத்தம் உங்களுக்கு 2 மீட்டிங் இருக்குது. 2:00 ஒன்று இருக்குது, அப்புறம் 4:00 ஒன்று இருக்குது. அந்த 2:00 உள்ள மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங் இவருடைய தான் சார். இவர் கூட நீங்கள் பர்சனலாக மீட்டிங் அட்டன் பண்ணணும். என்ன விஷயமா? எதுனா சொன்னானா? இல்லை சார், அதை பற்றி எதுவுமே சொல்லலை. மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் இமெயில் அனுப்பியிருக்காரு. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? இல்லை சார், என்ன வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு இமெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொல்ல வேணாண்ணா? ஆமாம் சார், அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓ, அவன் என்ன பிளான் போடுறான்னு எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. இட்ஸ் ஓகே, ஃபைன். அந்த ஃபைலோட இன்னொரு காப்பி எனக்கு சென்ட் பண்ண. ஓகே சார், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ கால் கட் பண்ணிடா. இப்போ வந்து நம்ம டிவி தாண்டா காட்டுறாங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அவருடைய வீட்டில் பெட்ரூமில் படுத்துட்டு அப்படியே பெட்டு மேலே படுத்துக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி அவருக்கும் வந்து இமெயில் சென்ட் பண்ணி விடுற மாதிரி நம்ம லியோக்கும் வந்து சென்ட் பண்ணி விட்டுடுறாரு. நம்ம லியோக்கு சென்ட் பண்ண வேண்டியதை அப்படி ஒரு காப்பி வந்து நம்ம ஜங்குக்கு சென்ட் பண்ணிடுறாரு. இப்போது அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படி நம்ம டீ வந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இப்போ மீட்டிங்க்கான டைமும் வருது. நம்ம டீ போயிட்டு மீட்டிங் ரூம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த லியோ வந்து நம்ம டீக்கிட்டே கொஷின் கேட்குறது, டீக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நோய் நோயின்னு வேலை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சும்மா நம்ம டேவியும் அவனையும் வந்து ஒரு மாதிரி பியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம டேவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, டே என்ன நடக்குதுங்க? சார், எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது. அப்புறம் தான் ஏதோ பேசிகிட்ருக்காரு. எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான், நீ சும்மா நின்றுட்டுருக்கா? சார், அது அது நான் எதனா சொன்னேன்னா அவரை நம்ம கம்பெனி கூட வைக்க போகிற அந்த டீலிங் மிஸ் ஆகிடும் சார். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி நம்ம ஜங்குக்கை நல்லா கிட்டே நெருக்கி நிற்க வச்சுட்டு, இங்கே பாருலையோ, நீ நினைக்கிற மாதிரி இவனுடைய வெறும் பர்சனல் அசிஸ்டன்ட் கிடையாது, புரியுதா? அவன்கிட்ட இன்னொரு வாட்டி நீ ஃப்ளோட் பண்ணுறதை பார்த்தன் வை, அந்த இடத்துல அது உன்னுடைய லாஸ்ட் மினிட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை இப்படி க்ளோஸாக நிற்க வச்சுட்டு அவன் அப்படி நம்ம லியோ கிட்ட வந்து அப்படி சொல்லிகிட்ருக்கா. அவனா அப்படியே தெனாவிட்டாக நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேவை பார்த்து, டே பரவாயில்லையே, உனக்கு பிடிச்சிருக்க மாதிரி அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்ல, இப்போ உடனே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஐஸோடு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவா நம்ம ஜங்குக்கு பார்க்காம அப்படியே தரையை பார்த்துட்ருக்காரு. அவருடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை நம்ம டேவை வந்து அப்படியே விலைக்கு நிற்க வச்சுட்டு, டே அவன் என்ன சொல்கிறான்? இல்லை சார், அவர் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டான்? இல்லை, இந்த வேலையை பிடிச்சி பண்ணுறதுக்கு காரணமே ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி நோண்டிகிட்டு இருந்தார். நான் பேச்சு வாக்கில் எனக்கு சாரை பிடிச்சலாம் நான் ஒன்றும் பண்ணலை, என்னுடைய ஒர்க்கை பிடிச்சி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அப்போது உங்கள் சாரை வேண்டாம் வெறுப்பாக தானே, பிடிக்காம தானே நீ அவன்கிட்ட வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேள்வி கேட்டப்போ என்னால் மறுக்க முடியல. அதனால் எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களை பிடிச்சி தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் சார். அதை தான் அவர். ஓ அப்படியா? இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை சார், நீங்கள் தப்பாக எதுனா அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஆனால் நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை சார். ஓகே ஃபைன். லியோ தேங்க்யூ. தேங்க்யூவா? எனக்கு எதுக்கு தேங்க்யூ?
என் அசிஸ்டண்ட் என் மனசில் நான் எந்த மாதிரி இடத்துல இருக்கேன்றத எனக்கு தெரிய வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு நம்ம டிவி பார்க்க நம்ம டிவா இன்னும் நம்ம ஜங்குக்கை பார்க்காம தரையவே தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கா நம்ம டிவியோடைய ஷோல்டர் தட்டி போகலாமா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவா அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி ரூமை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ நம்ம டே அப்படியே அந்த இடத்துலேயே நர்வஸாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம லியோ தான் காட்டுறாங்க. நம்ம டே கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அவருடைய ஷோல்டரில் கையை வைக்க நம்ம டேவா அதை கூட இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அங்கேயே நின்றுட்டுருக்காரு சன்னாய் போய். இப்போ உடனே நம்ம லியோ நம்ம டேவுடைய ஷோல்டர் 2 தட்ட இப்போ உடனே நம்ம டேவும் சார் டே இங்கே பாரு, நீ இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஜங்குக்கை பற்றி நல்லா தெரியும். அவன் என்னுடைய ஆப்போசிட் கம்பெனி தான், அது பற்றி எந்த மாற்றமும் இல்லை. பட் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எப்போவுமே அடையாமல் விட மாட்டான். அதுவும் இல்லாமல் அவன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பவும் மாட்டான். அவன் கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து சிஇஓவாக வந்து கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஆக போகுது. அந்த 17 இயர்ஸில் இது வரைக்கும் எவனும் பிஏ அப்படின்ற அந்த ஒரு நேம் மென்ஷனோட அவன் பக்கத்தில் வந்து நின்னது கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் ஆள். எனக்கு அதை பார்க்கும்போது தான் உங்ககிட்ட அப்படி என்ன குவாலிட்டி இருக்குது அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ உன்னை நோன்னா தான் அவங்ககிட்ட பதில் வரும்ன்ட்டு தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு ஐம் சாரி. நான் உங்ககிட்ட அந்த இன்டென்ஷனில் நடக்கலை. பட் ஒன் திங் ஷியோர்லி ஜங்குக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உனக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, உனக்கும் அவனுக்கும் நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிட நம்ம டீக்கா வேர்த்து கொட்டுது. அவர் பேசுகிறத கேட்டுட்டு இப்போ டக்குன்னு நம்ம டீ தாண்டா வேர்த்தது எல்லாத்தையுமே அப்படி தொடச்சிட்டு நம்ம ஜங்கு கூட கேபின் மேலே நின்றுட்டு அப்படி நாக் பண்ணிவிட்டு எஸ்கியூஸ் மீ சார் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம டே அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பொறுமையாக டோரை லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்புறதுக்குள்ளாட நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே அப்படியே ஜர்க் ஆகிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல, இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அங்கேயே நிற்க வச்சுட்டு அவர் கையை மட்டும் எட்டி அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த டோருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வாலில் நம்ம டேவை அப்படியே பின் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்க, இப்போ உடனே நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ டக்குன்னு சார் என்ன சார் பண்ணுறீங்க? அமைதியாரு, கத்துனா உனக்கு எங்கேயுமே வேலையை கிடைக்காத மாதிரி பண்ணிவிடுவேன். சார் சார் என்ன சார் பேசுகிறீங்க? எனக்கு பயமாக இருக்க, விடுங்க சார். பயமாக இருப்பேன்? பயப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நான் உன்னுடைய பாஸ் தானே. உனக்கு தான் எனக்கு பிடிக்கும்ல, என்னை பிடிச்சி தானே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம டேவுடைய நெக்கில் அப்படியே வெட் கேசஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி சடன் ஆக்ஷனில் நம்ம ஜங்குக்கு மேலே கையும் வைக்க முடியாது. அவர் பாஸு தள்ளி விடவும் முடியாமல் அந்த இடத்த விட்டு நகரவும் முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் அந்த கிஸ்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்த்துட்டு நான் உன்னை கிஸ் பண்ணுறேன், என்னை ஸ்டாப் பண்ணலாம் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அது சார் நீங்கள் கோவப்பட்டு வேறு எதனாவது வேலைக்கு எதனா பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வேலை அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம் சார், வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது உனக்கு நீ இம்பார்ட்டன்ட் கிடையாதா? அப்படி இல்லை சார், அது 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 வந்து டே என்னை டச் பண்ணு சார், என்னை டச் பண்ணு, என்னை ஸ்டாப் பண்ண சொல்ல. எனக்கு நீ பேசுகிறத கேட்கணும். பாஸ்ன்னு இல்லை, ஒரு சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? எங்கே பாரு, சார்னு கூப்பிடாத, ஜங்குன்னு கூப்பிடு. ஜங்கு சொல்ல. ஆனால் சார் அது நான் உங்களுடைய பிஏ சார், உங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட். என்கிட்ட நீங்கள் எப்படி எதுவும் பேசாத.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயுடைய ஷர்ட் பட்டன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய பாடி ஃபுல்லாக வெட் கிசஸ் அண்ட் மார்க்ஸாக கொடுக்க நம்ம டீக்கு டெம்ட் ஆகுது. ஐயோ என்னடா இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல போய் சத்தம் போடாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா நம்ம ஜங்குக்கா. அவர் டேவை கத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய நிப்பிள்ஸை போட்டு பைட் பண்ணா. இப்போ உடனே நம்ம டே சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல சார் ப்ளீஸ். பிடிக்கலையா? பிடிக்கணும், பிடிக்கும். இதுக்கப்புறமேட்டு இப்படி தான் டெய்லி நீ என்னுடைய பேர் சொல்கிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார், எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார், வேணாம் சார் ப்ளீஸ் சார். சார்னு சொல்லாதன்னு சொல்கிறாங்களா சார்? நீங்கள் என்னுடைய பாஸ், உங்களுடைய நேமை நான் எப்படி சொல்கிறது? இது 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 சரிப்பட்டு வராது சார் ப்ளீஸ் சார், எனக்கு பயமாக இருக்குது, விட்டுருங்க சார். நான் 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 இனிமேட்டு யாருக்கிட்டேயும் தப்பி தவறி கூட அப்படி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னா என்ன மாதிரி சொல்ல மாட்டேன்? எங்கள் சாரை எனக்கு பிடிச்சி தான் வேலை செய்கிறேன்லாம் யாருக்கிட்டேயும் அப்படி சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் சார். நான் நான் அந்த இடத்துல ரெஸ்கியூ பண்ணிக்கணுன்னு தான் உங்கள் நேமை யூஸ் பண்ணேன். அது என்னுடைய தப்பு தான். அதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சாரி. நான் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் உங்களுடைய பிஏ அப்படி அப்படி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்ருக்காத. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என்னை இனிமேட்டு சார்னு கூப்பிடாதா, எனக்கு அது பிடிக்கலை. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, கிளம்புனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை விட்டு விலகி வர. இப்போ அவர் டேவை ஒரு தடவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாரு. நம்ம டேவோடைய ஷர்ட் எல்லாம் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. நம்ம ஜங்குக்கு பண்ண பைட் மார்க்ஸு, நம்ம டேவோடைய நிப்பிள்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அங்கங்கே பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் கலர் மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அவருடைய சீட்டுக்கு போயிடா. நம்ம டேவால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேச முடியல. ஒரு மாதிரி ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது, இவ்வளோ வேறு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே வந்து சீக்கிரமே வந்து கம்பெனிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இன்றைக்குள்ள மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம மீட்டிங் ஹாலில் தான் நம்ம ஜங்குக்கு நம்ம டிவியை தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே போயிட்டுருக்க டிஸ்கஷன்ஸை கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டுறாரு. இப்போது டக்குன்னு நம்ம டிவி எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட போய் நின்று, சார் நீங்கள் வந்ததுலேருந்து என்ன தான் பார்த்துட்ருக்கீங்க, அங்கே இருக்கவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க சார், ப்ளீஸ் அவங்கள பார்த்து இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். என் வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன், உன் வேலையை நம்ம அதை மட்டும் நிற்பாரு சார். அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அவங்க உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க, அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே சொன்னது எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அவரே வந்து பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா? போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பெர்மிஷன் கொடுத்ததும் நம்ம டீ வா அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அவர் அங்கே இருக்கிற மிரரை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்குடைய நேற்று கொடுத்த அந்த மார்க்கு அது அப்படியே அவருடைய காலர் போனில் லைட்டாக தெரியுது. இப்போ உடனே இதை பார்த்துட்டு இதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய மொபைல் எடுத்து நம்ம டீ வந்து அவருடைய பாடியை அவரே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஜங்குக்கு அனுப்பி விட்டுறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்ருக்கவருக்கு பாக்கெட்டில் அவருடைய ஃபோன் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகுது. என்ன இது வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம டேவுடைய ஃபோட்டோஸ் ஃபுல்லாக. இப்போ உடனே அதுக்கு கீழே மீட்டிங் ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள், இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நான் எப்போவுமே 24 ஹவர்ஸும் உங்ககிட்ட தானே இருக்கேன், என்ன நீங்கள் எப்போ வேணால் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு குட்டி மெசேஜ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல். அவர் அதை பார்த்துட்டே நம்ம டே இப்போ தான் ரூம்குள்ளே வருவானு சொல்லிட்டு நம்ம டே போன அந்த சைடே பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டே வந்து திரும்பியும் அந்த மீட்டிங் ஹால்குள்ளே எஸ்கியூஸ் கேட்டு வரவும் நம்ம ஜங்குக்கா நம்ம டே எப்படி வெறிக்க பார்த்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டே ஒரு மாதிரி
ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்க்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு மீட்டிங்ஸை வந்து அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு அவரும் வந்து அதுக்கான சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ அந்த மீட்டிங் வந்து முடியுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்த்துட்டு அவருடைய கேபினுக்கு போக நம்ம டேக்கு புரிஞ்சிருது அவருடைய கேபினுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம டேவும் வந்து அமைதியாக ரூம்குள்ளே போகிறாரு அந்த கேபின்குள்ளே. உள்ளே போனதுமே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கையை கட்டிக்கிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி தென்னாவட்டாக பார்க்க இப்போ நம்ம டேவும் என்னங்க சார் அப்படி பார்க்குறீங்க? ஓ, நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னு தெரியாதுல்ல? அந்த ஃபோட்டோஸ்க்கு மெசேஜ்க்குலாம் என்ன அர்த்தம்? அது அது சார் அது வந்து நீங்கள் மீட்டிங்கை அட்டன் பண்ணல, அதனால தான் நான் அப்படி உங்ககிட்ட அந்த நேரம் வந்து சொன்னால் எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க. ஓகே, மீட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னால் ஓகே, அந்த ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு? இல்லை, அது அது வந்து அது அது வந்து தெரியாமல் அனுப்பிட்டேன், சாரி சார். தெரியாமல் கரெக்டாக எல்லா மார்க்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு தெரியாமல் அனுப்புகிறேன்னு சொல்கிறியா நீ? எதுக்கு அனுப்புனா? அது வந்து சார் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி மிஸ் ஆகிருக்கு உன் மேலே, இது பத்தாவதுக்கு இதை வேறு அனுப்பிவிட்ட, இன்னமும் மிஸ் பண்ண வைக்கிறியா நீ? ஐயோ இல்லை சார், என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எனர்ஜியா அது அது வந்து உங்களுக்கு ஒரு குட்டியாக எனர்ஜி கொடுக்கலாமேன்னு. எனர்ஜியை இப்படி லிக்விட் ஃபார்மில் மெசேஜில் அனுப்பிச்சா எனக்கு பிடிக்காது, சாலிடாக தான் எனக்கு வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? அது அது வந்து சார் எனக்கு வேலை இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் நிறைய ஃபைல்ஸ் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் போயிட்டு என் வேலையை பார்க்கட்டுமா? வேலையை பாரு, அந்த வேலையை கொடுக்க போகிறதே நான் தான். ஸோ அந்த வேலை தேவையில்ல, எனக்கு வேலை பாரு. என்னங்க சார்? சார்னு கூப்பிடாத. அது ஜங்குக்கா, அது வந்து ஒழுங்காக சொல்ல. ஜங்குக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு நம்ம டேக்கிட்ட அப்படியே கிட்ட நடந்து போக இப்போ நம்ம டே வந்து ஜங்குக் கிட்ட வரதை பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு இன்னும் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சேன்னா இதுக்கப்புறம் எங்கேயுமே நீ வேலை பார்க்க முடியாத மாதிரி ஆக்கிடுவேன். சார் அது சார்னு சொல்லாத. அது ஐயோ சரியா மாட்டிக்கிட்டேனே, எதுக்கு தான் அந்த ஃபோட்டோ அனுப்பி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலையே நம்ம டீ அப்படி நர்வஸ் ஆகி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா நம்ம டீக்கு கிட்ட போயிட்டு நல்லா க்ளோஸாக நம்ம டீயோடைய ஷூவும் நம்ம ஜங்குக்குடைய ஷூவும் டச் ஆகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக போய் நின்றுட்டுருக்கா. நம்ம டீக்கா அப்படியே ப்ரீத் இர்ரெகுலர் ஆகுது. அவருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க அப்படியே மூச்சு வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஸ்வெட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டே சார் ஏன் இப்படி இருக்கா? எப்படி சார் இவ்வளோ அழகா ஹார்ட்டா என் முன்னாடி மட்டும் சைலண்ட்டா ஏன் இப்படி? அது சார் அது நான் நார்மலாக தான் சார் இருக்கேன். நார்மலாக இருக்கேன் பார்த்தா அப்படி தெரியலையே. மூச்சு இப்படி வாங்குது. உன்னுடைய ஹார்ட்டு துடிக்கிறது எனக்கு இங்கே கேட்குது. இப்படி வேர்த்து கொட்டுது. ஏன் இப்படி? என்னை பார்த்தா மட்டுமா? இல்லை நான் இருக்கனாலையாண்ணா? இல்லை இந்த ரூம் டெம்பரேச்சர்னாலையா? அது சார் அது என்னமோ தெரியல சார், உங்ககிட்ட மட்டும் நின்னா இப்படி வேர்த்து கொட்டுது. இப்போ தான் உண்மைலாம் வெளியே வருது. உண்மையிலே சொல்கிறேன், தயவு செஞ்சு எதையுமே என்கிட்ட வந்து மறைக்காத. இப்போ பேசினால அதே மாதிரி ஓப்பனாக பேசு. நானும் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுவேன், புரியுதா? அப்படியா சார், என்கிட்ட ஓப்பனாக பேசுவீங்களா? பேசுவேன். அதுக்கு முன்னாடி நான் ஜங்குக்னு கூப்பிட்டு பேச.
ஓகே ஜங்குக்கா, நீங்கள் உண்மையிலேயே என்கிட்ட ஓப்பனாக பேசுவீங்களா? ஆ, பேசுவேன். என்ன கேட்க போகிற நீ? ஆ ஆ, அது ஆ, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும். என்ன கேள்வின்னு சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ஏன் அன்றைக்கி மீட்டிங் ஹாலில் லியோ சார் முன்னாடி என்னை அப்படி கிட்ட நிற்க வச்சு ஒரு மாதிரி கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட? எனக்கு பிடிக்கல அவன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணது. அப்போ உங்களுக்கு என் மேலே அப்போத்துலேருந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சா? எப்படி சொல்கிறது, நீ இன்டர்வியூக்கு வரும்போது உன்னை பார்த்தால, அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி எப்படி சொல்கிறது, அதனால தான் கொஞ்சம் உன்னை என்கிட்டயே வச்சுக்கணுன்னு பிஏவை அப்பாயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் லியோ அதை கண்ட்ரோல் பண்ண விடலை. அதனால தான் நானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ ஓகேவா? ஓகேவான்னு கேட்டேன். அது இவ்வளோ க்ளோஸாக என்ன கேட்பீங்க? ஏன் 2 அடி தள்ளி போய் நின்னா ஓகே சொல்வியா? அது எனக்கும் ஓகே சார். ஓகேவா? என்ன ஓகே? நீங்கள் தானே ஓகேவான்னு கேட்டீங்க. இல்லை, நான் அன்றைக்கி பேசினது ஓகேவான்னு கேட்டேன். ஓச்சோ, அது அது சரி சரி, ஓவராக முழுங்காத. இப்போ சொல்லு, ஓகேவா? இந்த ஓகே சார். நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கையில் போட்டிருந்த அந்த ரிங்கை வந்து கழட்டி நம்ம டீயோடைய ஃபிங்கர்ஸில் போடுறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு கையை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம டீவா ஒரு மாதிரி அப்படி கையை போட்டு பிசைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காரு. கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய கையை நீட்டா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ரிங்கை போட்டு விட்டுட்டு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி கையை கொடுத்துட்டா. அது ஓகே தான் சார் எனக்கும். ஓகேவா? அப்போ சொல்ல என்ன சொல்லணும்? நான் சொல்லலாம்ல, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சார். சோர்னு ஐ லவ் யூ ஜங்குக்கா. இன்னொரு வாட்டி ஐ லவ் யூ ஜங்குக்கா. குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படி நம்ம டீவை அப்படி கிட்ட எடுத்துக்கா. இப்போ ஒன்று நம்ம டீ அந்த சடன் ஆக்ஷனில் என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு போகிறான். எனக்கு என்ன, என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் இப்போ என் கண்ட்ரோல் ரூமாக மாறிட்டான். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜங்குக் கம்மிட்டட்னு. இந்த ஜான் ஜங்குக் பிலாங்ஸ் டு கிம் டேயோங்னு. அது சார், அது என்ன சார்? ஜங்குக்கா இங்கே பாரு, உனக்கு என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு எதனா ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடு. நான் உன்னை கிம் டேயோங்க டேன்னு கூப்பிடுற மாதிரி. பெட் நேமா? பெட் நேமு என்ன வைக்கிறது? அதுவும் ஓ இஷ்டம், உனக்கு என்ன வைக்கணுமோ பை. டேடி என்ன சொன்ன? டேடி? ஓ டேடி, நான் உனக்கு டேடி மாதிரி இருக்கேனா? ஹார்ட்டா எப்போவுமே லாஸ்டியா அப்படியா இருக்கேன்? நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கு. அப்போது பார்வையை நிஜமாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அப்படியே அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணிவிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம டீ வந்து புஷ் பண்ணி விட்டாலும் அடுத்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை அப்படி கிட்ட இழுத்து அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ணால் இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை அந்த கிஸ்ஸை அப்படியே ஜாவ்லன்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே காலபோனில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ அப்படியே நம்ம ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், இங்கே வேண்டாம். இங்கே வேண்டாம்னா பெட்ரூமில் ஓகேவா? இங்கே எப்படி பெட்ரூமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜங்குக்கா நம்ம டீயோடைய கையை பிடிச்சி இழுக்கா. இப்போ உடனே நம்ம டீ எங்கே போகிறீங்க? என்னுடைய வீட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்போ இங்கே முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமாங்க. அது என்ன ப்ரப்போஸ் பண்ணதும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? கிஸ் பண்ணதோட போதாதா? ஓ, உனக்கு கிஸ் வரைக்குமே போதுமா? போதும். இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். இதுக்கு மேலே வேண்டாமா? இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னேன். அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய சேரில் உட்காந்துட்டு நம்ம டேவா அப்படியே அவருடைய லேப் மேலே உட்கார வச்சுட்டு அவருடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்பப்போ அப்படியே விட்டு கிஸ் பண்ணிக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பண்ணுற அந்த க்யூட் திங்ஸ் வந்து நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவரும் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது, நம்ம ஜங்குக்கு எங்கே டச் பண்ணாலும் அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா ஃப்ரீயாக விட்டுற. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை நல்லா ஜாலியாக வச்சு செஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கடா. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஸ்பெஷல் எபிசோட் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டுருக்கிறதுனால டிலே ஆகுதுடா. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து 2K ஃபேமிலி ஆகிட்டோம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இந்த 2K ட்ரீட்காகையாவது நான் வந்து ஸ்பெஷல் எபிசோட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ரெக்வஸ்ட் வந்து பர்சனலில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் அதை வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண முடியல. பப்ளிக்கில் கேட்டால் கூட நான் வந்து கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுடலாம். பட் பர்சனலில் வந்து நீங்கள் கேட்குறப்போ என்னால் ரிப்ளை பண்ணாமலே இருக்க முடியல, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. அதனால கேட்டுட்டும் ஏன் இப்படி டிலே பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கான ஒரே அர்த்தம் இதனால தான் ஒரு காரணம். நல்லா ரெக்வஸ்ட் வீடியோஸை வந்து தள்ளி போட முடியாது. அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி, நான் வந்து உங்களுக்கு ஒன்றா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இது பத்த மாட்டேங்குது. இன்னமும் ஸ்ட்ரெயின் பண்ணும் போல். ஓகே, பரவாயில்ல. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் என்கிட்ட தனியாக வந்து பேசுகிற எல்லா செல்லங்களுக்கும் ஒரு தேங்க்யூ. எனக்கு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ்டாம்மா. ஓகேவா? ஓகேடா. ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் உங்கள் பொங்கல்லாம் எப்படி நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. பாய் பாய். லவ் யூ ஆல். பாய் பாய்.